ஹேமரத்னம் சார் வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாரு. கவலைப்படாதீங்க, இனிமேல் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். ஏன்னா இது வந்து வெயிட் பண்ணியிருக்கு பாருங்க 5 வருஷம். அவர் வந்து டெபுட்டி சிஎம் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் ஆகணும்னு எழுதியிருக்கு. எல்லாமே விதின்னீங்கள, அதுதான். அப்புறம் நீங்க வந்து விஜயோட 3 படம், அஜித்தோட 3 படம் சொன்னீங்க. நான் கூட ஒரே வருஷத்துல 3 படம் பண்ணி விடுறேன். முதல்ல நட்புக்காக தமிழ்ல பண்ணோம், தெலுங்குல இமிடியேட்டா சார் ஒர்க் பண்ணாரு. ஸ்நேகம் கோசம் படையப்பால ஜோதி நாங்களும் டிஸ்கஷன்ல இருந்தோம். தெலுங்கு படையப்பா தெலுங்கு நான் பண்ண கண்டினியூஸா ஒரே ரோல 2 வருஷத்துல 3 படம். அதாவது அந்த காலங்கள்லாம் மறக்க முடியாது. ஆக்சுவலா நட்புக்காக பண்றதுக்கு நாங்க வேற சப்ஜெக்ட் தான் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஒரு நாள் ஜோதி வந்து சொல்லும் போது ஒரு லைன் சொன்னாப்புல, இது வந்து என்ன ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு, என்னோட டைப் ஆஃப் பிலிமா இருக்கு, நான் இந்த மாதிரி எமோஷனல் டிராமா ஃபேமிலி சப்ஜெக்ட் தான் பண்ணுவேன், அது மாதிரி இருக்குன்னு சொல்லி அப்பாட்ட சொல்லி அதுக்கப்புறமா அவர் அந்த படத்துல ஃபர்ஸ்ட் படத்திலேயே கதை ஜோதி கிருஷ்ணான்னு போடுற அளவுக்கு பெருசா வளர்ந்தாரு. அதோட நான் விடல. அதுக்கப்புறம் படையப்பா அந்த என்னுடைய எல்லா கிட்டத்தட்ட ஒரு 4-5 படங்கள் டிஸ்கஷனுக்கு கூட வருவார். படையப்பாலையும் அவருடைய பங்கு இருக்கு. அந்த அப்போ பண்ணிட்டு இருக்கும்போது அது நரசிம்மாவா தெலுங்குல போச்சு அப்பாவுக்கு. ஸோ அந்த காலங்கள் வேற. இப்போ வந்து காலங்கள் மாறி இருக்கு. மாறி இருக்கும்போது அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் அதை வச்சு இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு படம் பண்ண ஜோதி கிருஷ்ணாவுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இதுக்கப்புறம் நீ மிகப்பெரிய வெற்றி படங்கள் தான் பண்ணுவ. அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன், அவனுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்க, லைன் மாறுன்ட்டு. அப்புறம் கல்யாணம் ஆச்சு, இப்போ குழந்தை பிறந்துருச்சு, இந்த படமும் ரிலீஸ் ஆக போகுது. இது எல்லாமே சேஞ்ச் தான். ஸோ நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, ஜோதி இனிமே பிரகாசமா இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட் சார். தேங்க்யூ சார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.